அதைத் தொடர்ந்து கல்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மனோகரன் வழங்கக்கூடிய தகவலை கேட்கலாம். மனோகரன், மரக்காணம் அருகே இந்த புயலானது கரையை கடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெஞ்சன் புயல் மரக்காணம் அருகே கரையை கடக்கிறது. அது கரையை கடக்கக்கூடிய மரக்காணத்திற்கும் நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது? நீங்க இருக்கக்கூடிய பகுதியில காற்றின் வேகம் எப்படி இருக்கு? நான் இருக்கக்கூடிய பகுதி கல்பாக்கம் பகுதி. மரக்காணத்திற்கும் கல்பாக்கத்திற்கும் சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரமானது இருக்கப்படுகிறது. குறிப்பாக மாலை 5 மணியிலிருந்து மரக்காண பகுதியில் ஒரு கடுமையான காற்றுடன் பலத்த மழையும் பெய்து வந்தது. தற்போது மழையானது படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. குறிப்பா நான் இருக்கும் பகுதியான இந்த கல்பாக்கம் பகுதியில் பலத்த காற்று வீசப்பட்டு வருகிறது. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு தொடர்ந்து இந்த காற்று வீசி வருவதால், அதாவது ஈசிஆர் என சொல்லக்கூடிய இந்த சாலை, கூவத்தூர் செல்லக்கூடிய அந்த சாலையில் மரக்கிளைகள் ஆங்காங்கு முறிந்து விழுவதும், சிறு சிறு கிளைகள் விழுவதும், வாகனங்கள் அவ்வழியே செல்ல ஒரு பெரிய சிரமத்துக்கும் உள்ளாகிறது. அதாவது குறிப்பாக வாகனங்களும் பெருமளவு செல்லப்படவில்லை, குறைவாகவே செல்லப்படுவதால் பெரும் விபத்துகள் இப்பகுதியில் தவிர்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. பிரவீன், மனோகரன், அதே போன்று இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி மரக்காணத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மிக குறைவான ஒரு பகுதி தான். ஏன்னா இந்த பெஞ்சன் புயல் அப்படிங்கிறதும் இப்ப எங்க சரியாக இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தரப்புல சொல்லப்பட்டிருக்குன்னா, தமிழக வட கடலோர பகுதியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பெஞ்சன் புயலானது தற்போது நகர்ந்து கொண்டு வருகின்றது. அது மிக மிக நெருக்கமாக வந்துவிட்டது. சென்னை முழுவதுமாக தப்பியது என்று கூட சொல்லலாம். தற்போது புதுச்சேரி பக்கமாக அது வளைவு கீழ் நோக்கி வளைந்து சென்று கொண்டிருக்கூடிய நிலையில தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு மிக அருகாமையில் மரக்காணத்தில் தான் அந்த புயலானது தற்போது கரையை கடந்து வருகின்றது. அங்கு மழையின் தாக்கம் என்பது இருக்கிறதா? ஏன்னா அவங்க ஏற்கனவே வானிலை ஆய்வு சொன்னாங்க, இந்த புயலானது கரையை கடக்கும் போது, பெஞ்சன் புயல் கரையை கடக்கும் போது கிட்டத்தட்ட 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும், சில நேரங்களில் 90 கிலோமீட்டர் கூட வீசலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு புயலுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் முன்பகுதி, கண்பகுதி, பின்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்பகுதி கரையை தொடும் போது ஆக்ரோஷமாக காற்று மற்றும் மழை இருக்கும். இந்த கண் பகுதி கரையை தொடும் போது சற்று முன்பகுதியை விட சற்று குறைவாக தான் அமைதியாக இருக்கும். அந்த பின்பகுதி கரையை கடந்து செல்லும் போது காற்று வேகம் மீண்டும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.